உலகத் தமிழ் வாழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சண்டே, அதனால் சட்டுன்னு ஒரு பிரியாணி, மட்டன் பிரியாணி குக்கரில் போட்டு பண்ணிடலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. செம்மையாக கலர்ஃபுல்லாக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்குங்க. எல்லாருமே குக்கரில் வைக்கிறது தான் விரும்புகிறீங்க. ஆல்ரெடி நம்ம வீடியோவில் மண்பானையில் மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத போட்டிருக்கேன். இதில் புரியாதவங்க அதையும் பாருங்கள். இப்போ பாருங்கள், கலர்ஃபுல்லாக அழகாக இப்படி பண்ணிடலாங்க. இந்த சண்டேயை நீங்கள் இப்படி பிரியாணி பண்ணி வீட்டில் உள்ளவங்களையெல்லாம் ஜமாயிங்க. இப்போது நம்ம வீடியோவுக்குள்ளே போகலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் பார்க்கலாம். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. இப்போது நம்ம மட்டனை நல்ல ஆட்டுக்கறியாக பார்த்து வாங்கணுங்க. நல்ல பீஸாக இருக்கணும், ரெட் கலரில் இருக்கணும். அது மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் 1 கிலோ மட்டன் வாங்கியிருக்கேன். இதில் 1/2 கிலோவில் நான் சுக்கா பண்ணிடுவேன். 1/2 கிலோ பிரியாணி பண்ண போகிறேன். அதுவும் இன்றைக்கி பிரியாணி சீரக சம்பாவில் பண்ண போகிறது இல்லைங்க, நம்மளுடைய சாப்பாட்டு அரிசியில் குக்கரில் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன், பார்த்துக்கோங்க. இப்போ மட்டன் நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க. அது கூட பூண்டு இஞ்சி பேஸ்ட் 1 ஸ்பூன் போடுங்க. மல்லித்தலை கொஞ்சம் போடுங்க. புதினா கொஞ்சம் போடுங்க. வரமிளகாப்பொடி 1 ஸ்பூன் போடுங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா பிசைஞ்சு விடுங்க. அந்த மட்டன் கூட இந்த மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகணுங்க. அப்போ தான் நம்ம வேக வைக்கும்போது மட்டன் நல்லா சூப்பராக வெந்திருக்கும். இந்த மசாலாலாம் அது கூட மிக்ஸ் ஆகி இருக்குங்க. நான் எப்பயுமே இப்படி குக்கரில் பண்ணும்போது ஒரு 5 விசில்லாம் விடுவேன். அதுக்கப்புறம் அரிசி கூட போடும்போது ஒரு 3 விசில் விடுவேன். அப்படி தான் நான் பண்ணுவேன். எனக்கு மட்டன் கரெக்டான அளவாக வெந்திருக்கணும். ரொம்ப வேகாமல் இருந்தாலும் குழந்தைங்களுக்கு பிடிக்காதுங்க. இப்போது மட்டனுக்கு அளவாக தண்ணி ஊற்றுங்க. அதிகமாக தண்ணி ஊற்றாதீங்க, ஏன்னா மட்டனில் தண்ணி இருக்கும். அதனால் ஒரு டம்ளர் ஊற்றினா போதுங்க. ஊற்றிட்டு ஒரு பாதி லெமன் ஆட் பண்ணிடுங்க. இது மட்டன் நல்லா சாஃப்டாக வேகிறதுக்காக நான் எப்பயும் போடுறதான். இப்போது பிரியாணிக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். பட்டை, லவங்கம், இந்த கரம் மசாலா பொருட்கள்லாம் அது ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். அது தாளிக்கிறதுக்கு. அதே ஐட்டத்தையே கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்து வச்சுருக்கிறேன் பொடி பண்ணுறதுக்கு. 4 ஏலக்காய், 4 கிராம்பு இப்படி எக்ஸ்ட்ராவே எடுத்து வச்சுக்கோங்க. 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். தயிர் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு இஞ்சி பேஸ்ட் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி 2 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். மல்லித்தலை 1 கப்பு, புதினா 1 கப். அரிசி 1/2 கிலோ அப்படின்னா 2 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன். சாப்பாட்டு அரிசி தாங்க. ஒரு 1/2 hour அது ஊறிட்டுருக்கட்டும். இப்போது குக்கரை ஹீட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு 4 ஸ்பூன் நம்ம சமையல் ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாங்க. பிரியாணிக்கு கொஞ்சம் ஆயில் நிறைய தான் தேவைப்படும். ஒரு லவங்கப்பட்டை போட்டுக்கோங்க. 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. பட்டை 2 போட்டுக்கோங்க. பிரிஞ்சி இலை 2 போட்டுக்கோங்க. கிராம்பு ஒரு 4, பூ ஒரு 2, இது மாதிரி போட்டுக்கோங்க. இது உங்களுடைய வாசத்துக்கு ஏற்ற மாதிரியும் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் போட்டுக்கோங்க. இப்போ நான் வெங்காயம் போட்டுட்டேங்க. இப்போ நம்ம புதினா தான் போடணும். நான் மட்டன் சுக்கா செஞ்சிட்ருக்கேன் பக்கத்தில், அதனால் அதுக்கு போட்டதுனால நான் இதுக்கும் போட்டுட்டேன். சாரி, நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வெங்காயம் போடாதீங்க, புதினா போடுங்க. புதினா தான் அந்த எண்ணெயில் நல்லா வதங்கி அந்த அரோமா கொடுக்குறது புதினா தாங்க. நான் மட்டனுக்கு போட்ட வாக்கில், சுக்காவுக்கு போட்ட வாக்கில் நான் இதில் போட்டுட்டேன். சாரி. இப்போ நான் அடுத்து தான் அதை போடுறேன் பாருங்கள். அப்படி போடாதீங்க. நீங்கள் புதினா போட்டுட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் போடுங்க. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கி வரட்டுங்க. இந்த தப்பை நீங்கள் பண்ணிடாதீங்க, பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பூண்டிஞ்சு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதையும் இது கூட நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்த கரம் மசாலா பொருட்களில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம் இந்த சமயத்தில், இந்த எண்ணெய் கூட. அதுவுமே இது கூட நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு பாதி வதங்கிருச்சு. அந்த சமயத்தில் நம்ம 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம்லங்க, அதை போடுங்க. உங்களுடைய புளிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி தக்காளி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. நான் 2 சின்ன தக்காளி தான், பழுத்த தக்காளி எடுத்து வச்சுருந்தேன், அதை போட்டுட்டேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் பூண்டு இஞ்சி பேஸ்ட்டு இந்த சமயத்தில் சேர்த்துக்கோங்க.
பூண்டு இஞ்சி பேஸ்ட் அடிக்கடி நம்ம சேர்த்துக்கிட்டே வதங்கும் போதெல்லாம் சேர்த்துட்டே இருந்தோம்னா அதனுடைய சுவை தனியாக இருக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த கரம் மசாலா பொருட்கள் கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் புதினா போட்டுக்கலாம், கொஞ்சம் மல்லித்தழை போட்டுக்கலாம். அதையும் இது கூட சேர்த்து வதக்கிக்கலாங்க. அடிக்கடி இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி மாற்றி போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா தான் பிரியாணி சுவையாக இருக்குங்க. என்னுடைய மண்பானை பிரியாணி போய் பார்த்திங்கன்னா அதில் சூப்பராக பண்ணியிருப்பேங்க. அதுதான் எனக்கு பிடிச்சது, சீரக சம்பா அரிசி. இது நான் எல்லாருக்கும் பேச்சுலர்ஸுக்கு அப்புறம் அவசரமாக பண்ணுறவங்களுக்கு செய்து காட்டணுன்றக்காக நான் இப்படி குக்கரில் போடுறேங்க. இப்போ பாருங்கள், இதெல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம 1 ஸ்பூன் அல்லது 1.5 ஸ்பூன் வரமிளகா பொடி போட்டுக்கலாம். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி இது போட்டுக்கோங்க. கரம் மசாலாவாக இருந்தாலும் வரமிளகா பொடியாக இருந்தாலுமே நீங்கள் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தி சேர்த்துட்டோம்னா பிரச்சனையாயிடும். இப்போ நான் மட்டனை 5 விசில் விட்டுட்டேங்க. 5 விசில் விட்டு 1/2 கிலோ மட்டன் வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன்ல, அதை இந்த மசாலா கூடையெல்லாம் போட்டு அது ஒரு 10 நிமிஷம் நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கி வரட்டும். இந்த அடியில் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு இது மட்டனும் அந்த மசாலாவும் நல்லா வதங்கி வரணுங்க. பார்த்துக்கோங்க. ஒரு லெமன் பாதி புளிஞ்சு விடுங்க அது கூடயே. அப்போ இந்த மட்டன், இந்த லெமன் இதெல்லாமே வதங்கி வர்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். மட்டன் சாஃப்ட் ஆகுங்க. 1 கப் தயிர் ஊற்றிருக்கேன் பார்த்துக்கோங்க. பூண்டு இஞ்சி பேஸ்ட் 1 ஸ்பூன் போடுறேன். இதையெல்லாம் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு கிளறி விடுங்க. இந்த சமயத்தில் அரிசி ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். 2 டம்ளர் ஊற வச்சுருந்தேன். அந்த 2 டம்ளர் அரிசியை அந்த மசாலா கூட போட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கிளறி விடலாம். அந்த அரிசியில் இந்த மசாலாவெல்லாம் கொஞ்சம் சேருங்க. உடனே போட்டு தண்ணியை ஊற்றினீங்கன்னா சப்புன்னு ஆயிரும். இப்போ பாருங்கள், 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். மட்டன் ஆல்ரெடி வெந்ததுனால மட்டனுக்கு தனியாக நம்ம சேர்க்க வேண்டாம். 4 டம்ளர் தண்ணியே போதுமாக இருந்து உங்கள் அரிசியோட தரத்துக்கேற்ப நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்படி உப்பு எல்லாமே கரெக்டாக இந்த சமயத்தில் காரம் உப்பு எல்லாம் பார்த்துக்கோங்க. இப்படி கொதிக்க விடுங்க. உடனே நீங்கள் குக்கரை க்ளோஸ் பண்ணக்கூடாதுங்க. லாஸ்ட்டாக இந்த கரம் மசாலா பொருள் போடுறேன், கொஞ்சம் நெய் ஊற்றுறேன். இது எல்லாமே போட்டு இப்படி கொதிக்கணுங்க. 1 கொதி 2 கொதி விட்டு அதுக்கப்புறம் கிளறி விட்டால் தான் அந்த மட்டன் மேலே வரும், அரிசி கீழே போகும், அந்த மசாலாலாம் சேர்ந்து வரும். நீங்கள் தண்ணியெல்லாம் ஊற்றி உடனே குக்கரை மூடிட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டே வராதுங்க. இப்படி செஞ்சாலே முதல்ல டேஸ்ட்டு கம்மியாக தான் வரும். நம்ம பானையில் செஞ்சால் தான் டேஸ்ட் வரும். இருந்தாலும் நீங்கள் உடனே மூடாதீங்க. இப்படி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா குக்கரை நீங்கள் க்ளோஸ் பண்ணுங்கள். 3 விசில் விடுங்க. இதுதான் கரெக்டான பக்குவம். 3 விசில். மட்டனுக்கு 5 விசில் விட்டு நம்ம வேக வச்சிட்டோம். அரிசி கூட போட்டு ஒரு 3 விசில் விடுறோம். 7 விசில் 8 விசில் விட்டால் தான் பிரியாணிக்கு மட்டன் நல்லாயிருக்கும் பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா பொழுன்னு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா சூப்பராக வந்துடுச்சு. கடைசியில் கொஞ்சமாக நெய் ஊற்றுங்க. நெய் ஊற்றிட்டு கிளறி விடுங்க. புதினா மல்லி எல்லாம் இந்த சமயத்தில் போட்டுக்கோங்க. பக்கத்தில் நான் மட்டன் சுக்கா பண்ணிகிட்ருக்கேங்க. இதுக்கு வெங்காயம் போட போய் தான் நான் பிரியாணிக்கு புதினா போட மறந்துட்டேன். சாரி, நீங்கள் மாற்றி செஞ்சிடாதீங்க. மட்டன் சுக்காவும் மட்டன் பிரியாணியும் செம்ம காம்பினேஷன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். இன்றைக்கி சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்துருச்சு பாருங்கள். இது மாதிரி நீங்கள் இந்த சண்டே செய்து ஃபேமிலியில் நல்ல பேர் வாங்கிக்கோங்க. மட்டன் பிரியாணி சட்டுன்னு பண்ணணுன்னா இப்படி தாங்க பண்ண முடியும். பிகினர்ஸுக்கும் பேச்சுலர்ஸுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் ஆம்பூர் மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுங்கிற ப்ரீவியஸ் வீடியோ இருக்குது. அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்னுடைய சேனலில் பியூட்டி டிப்ஸ், ஹெல்த் டிப்ஸ், வெயிட் லாஸ் டிப்ஸ், அக்ரிகல்ச்சர், ஃபெஸ்டிவல் வீடியோஸ் இப்படி எல்லாமே மிக்ஸ் ஆகி தாங்க இருக்குது. நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் போய் உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் எங்களை மாதிரி யூடியூபர்ஸ்க்கு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இப்போ சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். மட்டன் சூப்பராக சாப்பிட்றாங்க பாருங்கள்.